உங்கள் பசங்களை இன்ஜினியரிங் படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை போய் இப்போ ஏன் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்துருச்சு. காரணம், இன்ஜினியரிங் படித்த பசங்க அப்புறம் படிக்கிற பசங்க அதிகம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 2,11,589 சீட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 1,10,870 சீட்டு தான் அப்ளை பண்ணப்படுது. மீதி 80,000க்கும் மேலே இருக்கிற சீட்டு காலியாகவே இருக்குது. இந்த காலியாகிற சீட்டு அதிகமாகி இன்ஜினியர்ஸ் படிக்கிறத நிறைய பேர் நிறுத்திடுவாங்க. இப்படியே போக போக இன்ஜினியரிங் படிக்கிறத எல்லாம் நிறுத்தி இன்ஜினியர்ஸ்க்குன்னு ஒரு நாள் டிமாண்ட் வரும். அப்போ எல்லோரும் இன்ஜினியரிங் எடுத்து படிப்பாங்க. ஏன்னா எஜுகேஷன் என்றைக்கும் வீணாக போகிறது இல்லையே. இப்போ இன்ஜினியரிங்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுங்கிற ஒரு பிராண்டு. ஆனால் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேறு ஏதாவது படிப்பை முடிச்சுட்டு எல்லோரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ இந்தியாவில் வருஷத்துக்கே 3 லட்சம் மக்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறாங்க. இதில் 33% மக்கள் ஃப்ராட் விசாவில் போகிறாங்க, அதாவது டூர் விசாவில் போகிறாங்க. அதில் நிறையா பேர், அதில் 10% மக்கள் மாட்டிக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஒரு அகதியாக தான் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் யாருக்கும் அங்கே வேலை கிடைக்கிறதில்ல. இங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போயிடும்போது அங்கே இருக்கிற மக்கள் நம்ம ஊரில் இருக்கிற ஜாப் வேக்கன்சியை ஃபில் பண்ணிடுறாங்க. அப்புறம் நமக்கு வேக்கன்சி இருக்கிறதில்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் IAS, IPS, IFS, அப்புறம் இந்தியன் போஸ்டல் சர்வீசஸ், இது மாதிரி விஷயம் தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாமலே நிறையா படிப்புகள் இருக்குது இந்தியாவிலேயே. அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நம்ம எழுதினாலே நமக்கு வேலை கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் யாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கிற வேலையை பார்க்குறோம். இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லைன்னு நம்ம தான் ஒரு பிராண்டே உருவாக்கிட்டோம். சரி, இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களாம் என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க? என்ன நான் இதை சொல்லலைங்க. கேமராமேன், கொஞ்சம் கேமரா ஒன்று ஊற்றுங்க. ஹலோ பிரசாந்த், பீச்சுக்கு போகலாம், வரியாடா? நான் வரல. சினிமாவுக்கு வரியாடா? நான் வரல. அடுத்த செமஸ்டர் படிக்கலாமா? போன வேடா. பப்ஜியாவது வரியா? என்னடா கட் பண்ணிட்டான்? ஜாம்பி மூட இறங்கலடா. காதல் ஒரு தேவதையின் கனவா, தொல்லை தரும் ராட்சசியின் நினைவா, காதல் நம்மை தூக்கிச் செல்லும் சிறகா, காலடியில் சறுக்கிடும் சருகா, காதல் கண்ரெண்டும் சந்தித்து பேசும் மொழியா. செல்லவா, சாப்பிட்டியா செல்லவா? என்ன சாப்பிட்ட? இட்லி சாம்பாரா? எனக்கு என்னடா வாந்தி எடுத்து தர சொல்கிறா? டேய், என்னடா இப்படி எல்லாம் பண்ற? ஏத்துல இப்போ என்னடா சாப்பிட்டது கிட்டே எப்படி தர சொல்ல முடியும்? டேய், இப்படி எல்லாம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறா. ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுறியா? ஆமாண்டா. டேய், உனக்கு யாரோ சௌந்தர்யன் யாரோ ஃபோன் பண்ணுறாங்கடா. டேய், சௌந்தர்யன் யாரோ உனக்கு செல்லவா, கேட்கல சரியா கேட்கல. யாரா சௌந்தர்யா? எங்கள் அக்காடா, உன்கிட்ட பேசணுன்னாங்கடா. ஏய், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்காத. நீ நல்லா எனக்கு பிடிக்கவா? எதுக்கு நம்ம இங்கே வந்துருக்கோம்? இன்டர்வியூடா. ஃபர்ஸ்ட் இயரில் என்ன இன்டர்வியூ? ஏய், இப்போ இருந்து அப்ளிகேஷன் போட்டால் தான் வேலை கிடைக்கும். எனக்கு வேணாம். ஃபோன் அன்லாக் பண்ணிடுறேன். நான் பண்ணல பண்ணிட்டேன்டா. இன்னும் நல்லா பண்ணிட்டேன்டா. என்னடா காலில் பண்ணுற? எவனுக்குடா கையில் ரேக இருக்கு, குடி வச்சுக்கிறேன். வாடா போகலாம். நீ மட்டும் இன்டர்வியூக்கு வர மாதிரியா தம்பி வந்திருக்க? சரி, என்ன படிச்சிருக்க? பியா? அப்படி பேசவே கூடாது. உட்கார். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கோம். தம்பி, நீ படிச்சது என்ன? சரி, என்ன வேலை? முதல்ல 10,000 எடுத்தோடனே 10,000 சம்பளமா? போடு. 10,000 நீங்க கட்டணும்பா. என்னடா 10,000 கட்டணும்டா. முதல்ல நீ 10,000 கட்டணும்பா. அதுக்கடுத்து நீ 2 பேரை கூப்பிட்டு அவங்க 10,000 கட்டணும். அவங்க கொடுக்குற 10,000 ரூபாயில இருந்தா உனக்கு சம்பளம். ஓகேவா? இந்த வேலைக்கு என்னடா பேரு? தம்பி, நீ படிச்சது என்ன? சார், பாத்ரூம் போகணும். யார்? இவனுக்கு பேண்ட்லேயே போயிட்டான். போ சீக்கிரம் போ. நீ எங்க பாக்குற? இது தொடச்சு விட போகிறேன். என்னது? இல்லை, எனக்கும் வருது. சரி. டேய், இது என்னடா வேலை? என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் சொல்லணும். நீ என்ன பண்ணுற? 10,000 ரூபா கட்டி தொலைச்சிருக்க. டேய், 10 பேர் இறங்குறோம், ட்ரக்காக இறங்குறோம். என்ன சார், ஓகேவா? நீங்க இறக்குங்க, உள்ள வாங்க, டெமோ பண்ணலாம். என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆப் ஏற்ற ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்க, நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறேன் சார். என்ன ஆப் நீங்கள் ஏற்றிங்க எல்லாமே தெரியும். இப்போ தான் நான் பிளாக் பண்ணிட்டாங்கல்ல. இல்லை பாஸ், சரி, இதில் VPN இருக்கு சார். நீங்கள் மாதம் நாங்கள் ப்ராக்ஸி யூஸ் பண்ணிப்போம். சார். நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்க, நான் பேசுறதே படிச்சது என்ன?
சார் நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்களேன். சார் இதை நீ ஏற்றி வெளில போடா. இல்லை நீ எல்லாம் இங்கே நிற்கிற உள்ள வரல. என்ன எனக்கு சம்பவம் பண்ணியே கொடுக்கலடா. 10 இடத்துல பீஸ் மட்டும் தான் ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும். அரியர் கிளியர் பண்ணாதான் உங்க வீட்டில் சோறே போடுவாங்க முதல்ல. டேய் நான் அரியர் வச்சு என் வீட்டில் தெரியாரா? நீ எல்லாம் போட்டு விட்டா? போட்டு விட்டது நான் தான். அப்சல்யூட்லி. அப்பா பாஸ் ஆயிட்டேன். எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிட்டேன். அரியர் வைக்கல, ஒன்றுக்கு கூட வைக்கல. மேக்ஸ்லையும் பாஸ் ஆயிட்டேன். மேக்ஸில் நான் சென்டர் எடுத்துட்டேன்னா ஏதோ திருப்பி வந்து அடுத்த செம்மில் மட்டும் அந்த பேப்பர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாங்க. இல்லை திருப்பி எழுதுலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என் ஹேண்ட் ரைட்டிங் புரியலங்கிறத எழுத சொன்னாங்க. பாஸ் ஆயிட்டேன். வைக்கிறேன். ஏய் நீ தான் மேக்ஸ்ல அரியர். ஃபைல் இதான் என் கிளாஸு. எல்லாரும் காப்பீடு பண்ணுங்க வெயிட்டா என்ன தவிர. சார் போன உடனே பக்கத்துலேயே பாஞ்சிட்டான். பேப்பர் எக்ஸ்சேஞ்சு. அன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம். எனக்கு என் பேரை தவிர எதுவும் தெரியாது. அனுப்பிவிட்றா. என்னடா இரு, நான் அனுப்புறேன். ஒரு நிமிஷம் இரு. அனுப்புறேன்னு சொன்னது இதை தானாடா? டேய் என்கிட்ட வாட்ஸ்அப் இல்லைடா, ஷேரில் அனுப்பிச்சி விடு. அதில் ப்ளூடூத்தே இல்லை, ஷேரிட்டுங்கிறானே. நீ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனது என்னாலயா? நீ ஃபோன் யூஸ் பண்ணனால அவனை எழுதிட்டு போனாங்க. அதுக்கு நான் எப்பறம் பொறுப்பாவேன்? சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாப்பிட்டே சொல்லுவா. என்ன சாப்பிட்ட? இட்லி சாம்பாரா? எனக்கு வாந்தி எடுத்து தர சொல்கிறா. டேய் மறுபடியும் சொல்ல ஃப்ரெண்டு கட்டுறா பைத்தியம். எத்தனை தடவை நான் டேய் அவன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான்டா. இப்படி என்ன? அவன் கரெக்டா தான் செய்யறான். நீ தான் இந்த புது புது என்னடா அப்படின்னு கேட்கணும். பின்ன என்னடா வாந்தி எடுத்து சாப்பிட்டு எப்படா தாங்க முடியும்? என்ன தெரியல சொல்றா. சரி எங்க பாரு என்னடா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நீ இதில் என்ன கதை இருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. இது வெறும் ஃபர்ஸ்ட் பார்ட் தானே. அடுத்த பார்ட் வர வரைக்கும் காத்திருப்போம்.